ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஇ ஆட்டோமொபைல் என்ஜினியரிங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ பிஇ ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. வெஹிக்கல் இன்ஜினியரிங்கை தான் நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்கிறோம். இது வந்து எந்தெந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் எல்லாமே சர்வீஸ் பண்ண நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றிலாம் சொல்லித் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேண்டில் மூவ் ஆகிட்டுருக்க, அதாவது லேண்டில் ரன் ஆகிட்டுருக்க வெஹிக்கல்ஸை பற்றி தாங்க நம்ம இதில் படிப்போம். இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியாஸ்ன்னு நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் கம்பல்சரி 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கோர்ஸை எடுக்க முடியும். அந்த பிஇ 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் என்ன கோர்ஸ் எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி கோர்ஸ் எடுத்துருக்கணும். அப்படி இல்லையா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஹை லெவல் காலேஜஸாக பார்த்து தான் சூஸ் பண்ணணும். ஏன் ஹை லெவல் காலேஜஸாக சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அப்போ தான் நிறைய கேம்பஸ் இன்டர்வியூஸ் அந்த காலேஜ்க்கு இதுக்காகவே வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசோக் லைலாண்ட் வந்து மெயின் சொன்னோன்னா அசோக் லைலாண்டில் நிறையவே ஓடிட்டுருக்குங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி நல்லா ஹை லெவல் காலேஜஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட், அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸு, ஃபியூல் எக்கனாமிக்ஸ்னு நிறைய சப்ஜெக்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்மிஷன்ஸு, ரோபோட்டிக்ஸு, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ஸ்னு நிறையவே வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட்டுன்ற பேரில் ஒன்று வருங்க. அது வந்து என்னென்னா மெக்கானிக்கலுக்கும் ஆட்டோமொபைலுக்கும் சேமாக தான் இருக்கும். ப்ராஜெக்ட் மட்டும் இண்டஸ்ட்ரியை பொறுத்து இண்டஸ்ட்ரி பேஸ்டான பொறுத்து சேஞ்ச் ஆகும். இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது வெஹிக்கல்ஸ் தான் நிறைய இருக்குங்க. ஆட்டோமொபைல், சப்ளை செயினு, மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சரிங் அண்டு கார் மேனுஃபேக்சரிங், அடுத்து சர்வீஸ் ஸ்டேஷன், ஷோரூமு, அடுத்து மொபைலிட்டி, பைக்கு, கார்னு எக்ஸட்டான நிறைய வேலைகள் எல்லாமே இருக்குங்க. நம்ம எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் சூஸ் பண்ணி போகிறோம், அதாவது எந்த மாதிரி பிஇ ஆட்டோமொபைல் அப்படின்னு இதுலேயே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஹையர் எஜுகேஷன்ஸ்னு பார்க்கும்போது எம்டெக் ஆட்டோமொபைல் இருக்குது, எம்டெக் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்குது, எம்டெக் மேனுஃபேக்சரிங் இருக்குது, எம்டெக் ஆட்டோமோட்டிவ் இருக்குது, அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் இருக்குது, எம்பிஏ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ஸ்னு நிறைய கோர்சஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ கோர்சஸ் ஆல்சோ அவைலபிள் இன் திஸ் பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ஸு. இதுக்கான சேலரிஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லோவாக தான் தருவாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து 30 lakhs அண்ட் எபோவ் வரையுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸை பற்றி இன்னும் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தென் பக்கத்துலேயே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.